வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பாரதிய ஜனதா தேசிய செயற்குழுவில் தலைவர் பொறுப்பு முறைப்படி அமித்ஷாவிடம் ஒப்படைப்பு. பாரதிய ஜனதாவில் மட்டுமே சாதாரண தொண்டர், தேசிய தலைவராவதும் பிரதமராவதும் சாத்தியம் என்று பெருமிதம். தமிழகம் முழுவதும் பரவலாக மழை, வெப்பச்சலனத்தால் சனிக்கிழமையும் மழை தொடர்வதற்கு வாய்ப்பு. காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் அத்துமீறல், இந்தியா பதிலடியால் எல்லையில் பதட்டம். விரிவான செய்திகள். சாதாரண தொண்டரும் தேசிய தலைவராகவும் பிரதமராகவும் உருவெடுப்பது பாரதிய ஜனதாவில் மட்டுமே சாத்தியம் என்று அக்கட்சியின் தலைவர் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதாவின் தேசிய செயற்குழு கூட்டம் டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு அரங்கில் நடந்தது. இக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாரதிய ஜனதாவின் புதிய தலைவர் அமித்ஷா, மூத்த தலைவர்கள் அத்வானி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா தலைவராக அமித்ஷா தேர்வு செய்யப்பட்டதை முறைப்படி ராஜ்நாத் சிங் அறிவித்தார். தலைவராக தான் பதவி வகித்த காலத்தில் எந்த குறுக்கீடும் இல்லாமல் செயல்பட முடிந்ததாக கூறிய ராஜ்நாத் சிங், நடந்து முடிந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவின் வெற்றிக்கு காரணம் பிரதமர் நரேந்திர மோடி, உத்தரப்பிரதேச மாநில பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட அமித்ஷா போன்றவர்கள்தான் என்று கூறிய ராஜ்நாத் சிங், அமித்ஷாவை தேசிய தலைவராக தேர்வு செய்ததற்கு இது ஒன்றே போதுமான காரணம் என்றும் கூறினார். सत्ता को हम मंजिल न समझें, सत्ता जो हासिल हुई है वो हमारे लिए पड़ाव है। अतः अभी और अधिक तपस्या की, और अधिक परिश्रम की, और अधिक समर्पण की हम सबको बहनों भाइयों आवश्यकता है. இக்கூட்டத்தில் உரையாற்றிய அமித்ஷா, வாரிசு அரசியலுக்கும் வாக்கு வங்கி அரசியலுக்கும் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் மக்கள் முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக கூறினார். தன்னையும் மோடியையும் குறிப்பிடும் வகையில் பாரதிய ஜனதாவில் மட்டும்தான் சாதாரண தொண்டர் தேசிய தலைவராகவும் பிரதமராகவும் உருவெடுக்க முடியும் என்றும் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்தார். அடுத்து நடக்கவுள்ள சட்டசபை பொதுத் தேர்தல்களில் பாரதிய ஜனதாவின் வெற்றிக்கான வியூகங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அனைத்து மாநிலங்களிலும் கட்சியை வலுப்படுத்த அமித்ஷா இக்கூட்டத்தில் உறுதியளித்தார். தமிழகத்தில் வெப்பச்சலனத்தின் காரணமாக மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை மண்டல வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கர்நாடகா மற்றும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. தமிழகத்திலும் ஒரு சில இடங்களில் மழை பெய்து வருகிறது. இங்கு நிலவும் வெப்பச்சலனம் காரணமாக வங்கக்கடலின் வளிமண்டல மேலடுக்கில் காற்று சுழற்சி ஏற்பட்டுள்ளது. இந்நிலை வடமேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து தமிழகம் ஊடலாக அரபிக்கடலில் பரவியுள்ளது. இதனால் தமிழகத்தில் மழை பெய்து வருவதாக சென்னை மண்டல வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கடலூரில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. செம்பரம்பாக்கம், ராசிபுரம், தாளியில் 7 சென்டிமீட்டரும், அம்பத்தூர், தொழுதூரில் 6 சென்டிமீட்டர் மழையும், தாம்பரம், செய்யூர், செஞ்சி, ஆர்எஸ் மங்கலத்தில் 5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மேலும் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றின் சுழற்சி அதே இடத்தில் நிலை கொண்டிருப்பதால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வெள்ளியன்று இரவு கனமழை பெய்துள்ள நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் செக்டாரில் இந்திய நிலைகளை நோக்கி பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இருந்தபோதும் காஷ்மீர் எல்லையில் பயங்கரவாதிகளை ஊடுருவச் செய்வதற்காக அவ்வப்போது பாகிஸ்தான் ராணுவம் திடீர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. சனிக்கிழமையன்று அதிகாலையில் காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் செக்டாரில் இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி துப்பாக்கிச் சூடு நடத்தியது. இதையடுத்து இந்திய தரப்பில் பதிலடி தரப்பட்டது. இரு தரப்பினருக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையை தொடர்ந்து எல்லையில் பதட்டம் நீடிக்கிறது. இந்த சண்டையில் உயிரிழப்புகள் குறித்து தகவல் இல்லை என்றும் இந்திய தரப்பில் எந்த சேதமும் இல்லை என்றும் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த ஒரு வாரத்தில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்தும் 2வது அத்துமீறல் சம்பவம் இது. எல்லை தாண்டியதாக கைது செய்யப்பட்ட இந்திய எல்லைப்படை வீரர் சத்யஷீல் யாதவை ஒப்படைக்க இருதரப்பு ராணுவம் வெள்ளியன்று பேச்சு நடத்திய நிலையில் மறுநாளே பாகிஸ்தான் தரப்பில் நடந்துள்ள அத்துமீறல் எல்லையில் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையில் 5 வயது குழந்தை மற்றும் 14 வயது சிறுமியை பலாத்காரம் செய்த 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த 14 வயது சிறுமி பெற்றோரிடம் கோபித்துக் கொண்டு நெல்லைக்கு ரயிலில் வந்தார்.
வெள்ளிக்கிழமையன்று இரவு ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த சிறுமியிடம் பாதுகாப்பாக ஊருக்கு அனுப்பி வைப்பதாக கூறி ஆட்டோ டிரைவர் வெள்ளத்துரை சிறுமியை உடன் அழைத்துச் சென்றுள்ளார். ஆட்டோவில் வந்த சிறுமியை ஸ்ரீபுரம் வயல் பகுதிக்கு கடத்திச் சென்று வெள்ளத்துரை பாலியல் பலாத்காரம் செய்தான். இதனிடையே வெள்ளத்துரையின் நண்பர்களும் பலாத்காரத்தில் ஈடுபட முயன்றபோது அவர்களிடமிருந்து சிறுமி தப்பினாள். அவளை மீட்ட பொதுமக்கள் அரசு பாதுகாப்பு இல்லமான சரணாலயத்தில் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக சிறுமி அளித்த புகாரின் பேரில் ஆட்டோ டிரைவர் வெள்ளத்துரையை போலீசார் கைது செய்தனர். தப்பி ஓடிய மற்ற ஆட்டோ டிரைவர்கள் 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இதேபோல் தென்காசியில் 5 வயது குழந்தையிடம் பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்ட 37 வயது பால்துரை என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். நெல்லையில் ஒரே நாளில் அடுத்தடுத்து 2 சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வண்டலூர் அருகே டிப்பர் லாரி மோதி மாணவர்கள் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கண்டிகை அருகே உள்ள வேங்கடமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் வண்டலூரில் உள்ள அரசு பள்ளியிலும் அவருடைய நண்பன் டெல்லி பாபு ஒக்கியம்பாக்கத்தில் ITIயிலும் படித்து வந்தனர். விடுமுறை நாளான சனிக்கிழமையன்று டெல்லி பாபும் சதீஷும் மருந்து வாங்குவதற்காக பைக்கில் கண்டிகை வந்தனர். அப்போது கண்டிகை அருகே அதிவேகமாக வந்த டிப்பர் லாரி பைக் மீது மோதியது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே சதீஷும் டெல்லி பாபும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இருவருடைய உடல்களும் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த பகுதியில் அதிவேகமாக லாரிகள் வருவதாலும் அவற்றை கட்டுப்படுத்த போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் இதுபோன்ற விபத்துகள் தொடர்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். வேங்கடமங்கலத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா காரணம் நிறைய காரணம்னா லாரி தான் காரணம். ஸ்கூல் வேற பக்கத்திலே இருக்கு, ரோடும் ரொம்ப சின்னதாக இருக்கு. இப்போ ஸ்கூல் பசங்க படிக்க விடும்போது காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி ரோட்டை கிராஸ் பண்ணி தான் வரணும். லாரிக்காரங்களாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. என் ஃப்ரெண்டு தான், 2 பேரும் ஃப்ரெண்டு தான். ஒருத்தர் கே டெல்லி பாபு, அவன் ITI படிக்கிறான் பொன்மூரில். இன்னொருத்தன் வி சதீஷ்குமார், அவன் வண்டலூரில் +1 படிக்கிறான். இப்போ லாரிக்காரங்க அந்த 2 பசங்க வண்டியில் போனாங்க, ஸ்கூலுக்கு கடைக்க போய்க்கிறாங்க. அந்த லாரிக்காரங்க ஸ்பீடாக போனதுனால அவங்க விழுந்துக்கிறாங்க. லாரிக்காரங்க போயிட்டாங்க, லாரி டிரைவர் ஓடிட்டாங்க. இந்த ரோடை சரி பண்ணணும், சாலை பராமரிப்பு இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்திருக்கு. இந்த விபத்து குறித்து தாழம்பூ போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோமாவில் இருக்கும் முன்னாள் மத்திய அமைச்சர் ஜஸ்வந்த் சிங் நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக நீடிக்கிறது. வாஜ்பாய் தலைமையிலான அமைச்சரவையில் ராணுவம் வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தவர் ஜஸ்வந்த் சிங். அவருக்கு வயது 76. டெல்லியில் உள்ள அவரது வீட்டில் வியாழனன்று நள்ளிரவில் தலையில் பலத்த காயத்துடன் மயங்கிய நிலையில் கிடந்தார். வீட்டில் வழுக்கி விழுந்து காயமடைந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. வெள்ளியன்று அதிகாலை 1 மணி அளவில் டெல்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டார். அங்கு தலையில் ஏற்பட்ட பலத்த காயத்துக்காக டாக்டர்கள் அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர். ஆனால் அவர் கோமா நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக ராணுவ மருத்துவமனை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டது. சனிக்கிழமையன்று ஜஸ்வந்த் சிங்கின் நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளது. அவரை நரம்பியல் துறை மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். நாடு முழுவதும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று முன்னாள் சென்னை மேயர் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் சனிக்கிழமையன்று அம்பேத்கர் மக்கள் இயக்க தலைவரும் முன்னாள் சென்னை மேயருமான டாக்டர் வை பாலசுந்தரம் செய்தியாளர்களை சந்தித்தார். இன்றைய சூழ்நிலையில் மது அருந்துபவர்களால் பல லட்சம் குடும்பங்கள் சீரழிந்து வருவதாகவும் இதற்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாலசுந்தரம் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் இன்றைய சூழ்நிலையில் பல்வேறு பிரச்சனைகள் தலை தூக்கி உள்ளன. அவற்றில் மது விலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எல்லா மட்டத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அதை பற்றி பூனைக்கு மணி கட்டுவது யார் என்ற நிலையிலே தான் சூழ்நிலையில் உள்ளது. அவற்றை அம்பேத்கர் மக்கள் இயக்கம் பகிரங்கமாக மது விலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்று அறிகோல் விட்டு நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நாட்டில் உள்ள அரசியல் கட்சி மற்ற சமுதாய கட்சி தலைவர்களுக்கும் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறது. அக்டோபர் 2ஆம் தேதி தேசப்பிதா காந்தி பிறந்த நாள் அன்று பூரண மது விலக்கை தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் என்றும் இல்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் பாலசுந்தரம் தெரிவித்துள்ளார். தமிழர்களின் பெருமையை உலகம் அறியும் வகையில் திருக்குறள் சீன மொழியில் வெளியிடப்பட உள்ளதாக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது.
தஞ்சையில் உள்ள தமிழ் பல்கலைக்கழகம் தமிழர்களின் பண்பாடு, கலாச்சாரம் மற்றும் தமிழர்களின் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. உலக திருமறையான திருக்குறளை சீன மொழியில் வெளியிட தமிழ் பல்கலைக்கழகம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பல்கலைக்கழக துணைவேந்தர் திருமலை, திருக்குறளை சீன கவிஞர் யூகிங் சீன மொழியில் மொழிபெயர்த்துள்ளதாகவும் அது அச்சிடப்பட்டு விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். திருக்குறளை சீன மொழியில் அந்நாட்டு கவிஞர் டாக்டர் யூஷி என்பவர் அதை மிக அருமையாக மொழிபெயர்த்துள்ளார். திருக்குறளின் பொருள் அழகும் அதனுடைய கருத்து ஆழமும் எடுத்துரைப்பு முறையிலும் அணி நலன்களிலும் ஈர்க்கப்பட்ட கவிஞர் யூஷி அவர்கள் இந்த திருக்குறளை மொழிபெயர்ப்பதற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை பெரும்பேறாக கருதுகிறேன் என்று சென்னையில் நடைபெற்ற அரசு விழாவிலே குறிப்பிட்டார்கள். திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு முடிந்துவிட்டது. இப்போது அது விரைவில் நூலாக வெளிவர அதற்கான ஏற்பாடுகளை தமிழ் வளர்ச்சித்துறை செய்து வருகிறது. இது மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவந்தால் தமிழின் அரிய கலை பொக்கிஷமான இந்த நூல் சீன மக்களினுடைய உள்ளத்தை கவரும் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. எழுத்து வடிவம் இல்லாத வாக்ரி போலி, சந்தாலி ஆகிய மொழிகளிலும் திருக்குறளை மொழிபெயர்க்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் துணைவேந்தர் திருமலை குறிப்பிட்டார். தங்கத்தின் விலை சனிக்கிழமை அன்று சவரனுக்கு 224 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,592 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,699 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 1 கிராம் 47 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 44,120 ரூபாயாக இருந்தது. மூலப்பொருட்கள் மற்றும் போக்குவரத்து செலவினங்களால் இந்த ஆண்டு விநாயகர் சிலைகள் விலை உயர்ந்துள்ளதாக தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். வரும் 29ஆம் தேதி நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு கோவை மாவட்டத்தில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. 3 அடி முதல் 13 அடி வரையில் காகித கூழ் மூலம் சிலைகள் தயாரிக்கப்படுகின்றன. கிருஷ்ணருக்கு பதிலாக விநாயகரை வாசுதேவர் சுமந்து செல்லும் சிலைகள், சிவதாண்டவம், 3 முகம் கொண்ட விநாயகர் என பல்வேறு வகையான சிலைகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. மக்களின் ரசனைக்கேற்ப சிலைகளை உருவாக்குவதாக சிலை தயாரிப்பாளர் சரவணன் தெரிவித்தார். மூலப்பொருட்களின் விலை மற்றும் போக்குவரத்து செலவின உயர்வால் சிலைகளின் விலைகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த வருஷம் விளையாட்டுறதுக்கு முக்கிய காரணம் மூலப்பொருட்கள் விலை உயர்வுங்க. அதுபோக நமக்கு பொருளுக்கு சேர்றதுல அந்த வாடகையில அதிகப்படியாகுது. குறைஞ்சது 15% உயர்ந்திருக்குதுங்க. 20 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. விநாயகர் சதுர்த்திக்கு 2 வாரங்கள் உள்ள நிலையில் பொதுமக்கள் இப்போதிருந்தே சிலைகளை ஆர்வமாக வாங்கி செல்கின்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.